Hi students, Tamil Nadu Agriculture University அவங்களுடைய வெப்சைட்டில் 2025-26 கொண்டான யூஜி அட்மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் தான் இது. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவங்களுடைய அட்ரஸ் ஓகேங்களா? அவங்களுடைய வெப்சைட் www.tnau.ac.in ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷன் 2025-26 அவங்களுடைய வெப்சைட் கீழே இருக்குது. youcanapply.com, அதாவது tnau.youcanapply.com அந்த இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ் 8 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர் எல்லாமே ஹானர்ஸ் கோர்ஸ் தான். ஹானர்ஸ் மீன்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ். பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஏஇசி அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லையா, கும்பலூர் அண்ட் கோயம்புத்தூர், அந்த 2 இடத்துல மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கீழே அந்த 6th கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் கும்பலூரும் கோயம்புத்தூரில் தான் அது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்படி அதாவது ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொசீஜர்னு பாருங்கள். சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இஸ் mandatory for getting admission in constituent and affiliated college through counseling and management quota. அதாவது ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் is mandatory for getting admission where in a constituent and affiliated colleges through counseling and management quota. management quotaக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். கான்ஸ்டியூவன்ட், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூவன்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எது ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்களுடைய வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு அந்த ஆக்டிவேஷன் கீ வரும். நீங்கள் உங்களுடைய இமெயிலுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு உள்ளே போய் போட்டு அந்த இமெயிலில் வர ஆக்டிவேஷன் கீயை நீங்கள் கிளிக் பண்ணால் நேராக லாகின் பேஜுக்கு போய்டும். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது நீங்கள் என்ன லாகின் ஐடி க்ரியேட் பண்ணீங்களோ, அதாவது இமெயில் தான் லாகின் ஐடி, இமெயிலும் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டால் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பிறகு ப்ரீவியூ பார்த்து கரெக்டாக இருந்தால் சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணால் அப்ளிகேஷன் சப்மிட்டட். அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் நடத்துவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே இருக்குது. டோட்டல் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் எத்தனை இருக்குது, எல்லாமே இதிலே கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் 14 கோர்ஸ் இதிலே இருக்குது. இதில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மேலே. ஓகேங்களா? அந்த 14 கோர்ஸு காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே இருக்குது. நீங்களே ஸ்க்ரோல் பண்ணி நிதானமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ் 18 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 18 காலேஜஸ் கான்ஸ்டியூவன்ட் காலேஜ். அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் இதில் டோட்டல் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நிதானமாக கூட பார்த்துக்கலாம். டோட்டல் சீட்ஸு, அதாவது கவர்மெண்ட் ஜென்ரல் கோட்டாக்கு எவ்வளோ, என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ, அப்புறம் ஐகார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ, அந்தமான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கும் எவ்வளோ ஸ்டடி, அதான் ஓகேவா, டோட்டல் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நிதானமாக செக் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ சீட்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இது அஃபிலியேட்டட் காலேஜஸ் கீழே இருக்கிறது, அது மேலே பார்த்துக்கிறது கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், இது அஃபிலியேட்டட் காலேஜஸ். டோட்டல் 28 இருக்குது. ஓகேவா? 28 காலேஜஸ் அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் இதிலே இருக்குது. என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க அதுலேயும் அதே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? கோர்சஸ் ஆஃபர்ட் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ், என்னென்ன அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லா காலேஜிலும் எல்லா கோர்ஸ் கிடையாது. ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் இருக்கும், இல்லை ஒரு காலேஜில் சில கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பேமெண்ட் ஃபீஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துக்கிறாங்க. அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ்க்கும் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்எனக்கா செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதில் எஸ்எஸ்எனக்கா எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். ஓகேங்களா? அதே மாதிரி
ஒரு கோர்ஸுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துக்கிறான். ஓகேங்களா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இது மேலே இருக்கிற 7 கோர்ஸுக்கும் நீங்கள் இந்த குரூப் 1 அல்லது குரூப் 2 அல்லது குரூப் 2A படிச்சிருக்கணும். அதே மாதிரி கேட்டகரி 1Bக்கு வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் வந்து அந்த குரூப் 1 அல்லது குரூப் 2 அல்லது குரூப் 2A அது படிச்சிருக்கணும். அதே மாதிரி கேட்டகரி 2A பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற குரூப்ஸு நீங்கள் படித்து இருந்தால் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதிலே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாட்டம் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணால் டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிலே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டா ரொம்ப கீழே இருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதிலே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பாஸ் பண்ணி கூட நிறுத்தி பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளேன். தேங்க்யூ.